வணக்க மக்களே. வெற்றிமாறனோட விடுதலை 2 படம் வந்திருக்கு. படம் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, வெற்றிமாறன் யார்ட்டையும் கடைப்பட்டாரா, இல்லை பணம் ஏதாவது வரவு செலவு ஏதாவது பிரச்சனையா, வந்து கம்யூனிஸ்டுக்காரங்கிட்ட எதுவும் கந்து வட்டி வாங்கியிருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து படம் ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் நடிங்க, பிரச்சாரம் 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த சச்சின் ஒரு படம் வந்து விஜய் நடிச்ச படம், அந்த படத்தில் என்ன பேசுகிறாங்க, அதை விட 100 மடங்கு பேசுகிறாங்க. தோழர் 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 தோழர்னு எத்தனை இந்த படத்தில் எத்தனை முறை தோழர்னு சொல்கிறாங்களோ அதை எண்ணி சொன்னால் 1 கோடி ரூபா பரிசு கூட அறிவிக்கலாமுங்க. யாராலையும் சொல்ல முடியாது, அத்தனை தடவை தோழர்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தா இந்த படத்துக்கு எதுக்காக இளையராஜா வேற கூப்பிட்டு வச்சு இது பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இளையராஜா அவர் பங்குக்கு மியூசிக்கே மாசா போட்டுட்டாரு. பாட்டுலாம் தரமாக இருக்குது. ஒரு பாட்டுனாலும் தரமான பாட்டு. அது இந்த பொறுத்தது போதும் பொங்கியல் பாட்டுலாம் மாசு பட்டை கலப்பு நமக்கே கூஸ்பம்பாக இருக்குது. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பேசிக்கிட்டே இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு ஓட்டு கட்டு போன மாதிரியே இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நம்ம ஏரியாவில் ஓட்டு கட்டு போனால் எப்படி பேசுவாருங்க? இங்கே உள்ளூர் பிரச்சனையை பேச மாட்டாருங்க. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, சீனா, வியட்நாம் பேசுவாங்களே, அதே மாதிரி பேசி நம்ம தாலி எடுத்துட்டாங்க. காது பூரா ரத்தம். காதில் யாராவது உட்காந்துக்கிட்டு தோழர் 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 அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க இருக்குது படம் வந்து ஃபுல்லாக அதுங்க. ஆனால் வேல்ராஜ் நல்லா ஒளிப்பதிவு நல்லா இருக்குங்க. விசுவில் வந்து காட்டுக்குள்ளே போகிறது, மலையில் இருக்குது, வந்து இவங்க நடந்து போகிறது முதற்கொண்டு வந்து நம்மளும் சேர்ந்து நடந்து போகிற மாதிரி அப்படி காட்டுறாங்க. உண்மையிலே ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. ஆனால் திரைக்கதையில் தான் கோட்டை விட்டாருங்க. படம் போய்கிட்டே இருக்குது. அவருக்கு என்னன்னு தெரியல, கந்து வட்டி இதே வாங்கியிருப்பார் போல. கம்யூனிஸ்டுக்காரங்கிட்ட வந்து ஏதாவது இந்த 25 கோடி ரூபா திமுக வாங்கியிருந்தாங்களே, அந்த காசில் எதுவும் இவரும் வந்து ஏதாவது வாங்கிட்டார் போல. வந்து திரும்ப வெற்றிமாறன் என்னன்னா அதை திரும்ப கொடு, இல்லைன்னா பார்த்துக்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல. இல்லை லேட் ஆகும் அப்படின்னா, அப்போனா வந்து லேட் ஆகுமா, அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி படம் எடு, நாங்கள் எழுதி தரோம் உனக்கு கதை திரைக்கதை எல்லாம் வந்து நாங்கள் எழுதி தரோம். இல்லை டைரக்ஷனுக்கே ஒரு பொலிட்பீர உறுப்பினரை அனுப்பி விட்றான், அவர் உங்கள் படத்தை டைரக்ட் பண்ணுவார், அவர் சொல்கிற மாதிரி எடுக்குன்னு சொன்னாங்களா நான் சொல்லுங்க. ஃபுல்லாக கம்யூனிஸ்ட்டு நம்மளை ஆறுன்னு அறுத்து விட்டாங்க. உலகத்துலேயே கம்யூனிஸ்ட் ஒழிஞ்சு போச்சு. இங்கே தமிழ்நாடு கேரளாவில் மட்டும் கம்யூனிஸ்ட் இருக்குது. உண்மையிலேயே இங்கே திமுக தயவில் இருக்குது. அது கேரளாவில் வந்து அது என்ன கணக்கில் இருக்காருன்னு தெரியல. அவங்கள வச்சு போட்டு நம்மளை ஆற்றுன்னு ஆற்றிட்டாரு. இதில் முடி வெட்டுறதுக்கெலாம் வந்து ஒரு காரணம் சொல்லிட்டாரு. வந்து முடி வந்து கம்மியாக வெட்டியிருக்கிறதுக்கு காரணம் மஞ்சு வாரியர் சொல்லுவாங்க. கம்மியாக வெட்டியிருக்க காரணம் என் புருஷன் முடியை பிடிச்சி இழுத்து என்னை அடிச்சியான், அது எனக்கு என்னால் முடியை பிடிச்சனால என்னால் இது பண்ண முடியல, நகல முடியல, அதுக்காக முடியை வெட்டிட்டேன்னு. அப்படின்னா மொட்டை தானே மொட்டையாக அடிச்சிருக்கேன், அதை விட்டு போட்டு இல்லை நான் இதுக்காகவே வெட்டியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. திரும்ப வந்து பார்த்தா இன்னொரு சீனில் சொல்லுவேன், விஜய் சேதுபதியை நான் உங்களை கல்யாணம் முடிச்சிட்டேன், அதனால் இப்போ உங்களை பாதுகாப்பாக உணர்றேன், நீங்கள் முடிய பிடிச்சி இழுக்க மாட்டேங்க, ஆனால் நிறையா வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னங்கடா கணக்காக இருக்குது இது? என்னன்னு பார்த்தா முதையே வந்து முடிவு இருக்க மாதிரி சீனை வச்சு 2 பேரும் பிடிச்சி முட்டாடி எனக்கா சீனை எடுத்துட்டாங்க இவ்வளோ. அதுக்கு அடுத்து வந்து முடி வெட்டாத மாதிரி சீன் கொண்டு வரணுமே, வேட்டி சட்டை வெட்டின மாதிரி முக்கரா போட்டின மாதிரி அப்படி எப்படி காட்டுறதுன்னு சொல்லிட்டு புது கதையை வந்து வச்சு விட்டாங்க. இது உண்மையிலே என்னன்னா, இது தீக்காக்காரங்க கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஊரில் இருக்க பொம்பளைகளுக்கெல்லாம் வந்து முடிய விட்டு தாலி வந்து பெண்களுக்கு வேலி, நான் எதனா நாய் லைசன்ஸா வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாருங்க. அது மாதிரி பொட்டு வச்சா வந்து ரத்த வலிதா அப்படின்னு கேட்பாருங்க. முடி வந்து பெண்களுக்கு ஆண் முடியை வந்து கம்மியாக விட்டு அப்படிலாம் சொல்லுவாருங்க. ஆனால் அவங்க வீட்டு பொம்பளை கூட நல்லா முடிய வச்சு ரெட்டச்சடை, குதிரைவாள், கொண்டை, அது என்ன கொண்ட நதியாக கொண்ட எல்லாம் போடுவாங்க. ஆனால் அடுத்த வீட்டு விழா மட்டும் செய்யக்கூடாதுப்பாங்களே. அதுக்கு நியாயம் கற்பிக்கிறது மாதிரி வந்து இந்த சீனை எடுத்து வச்சிருக்காரு வெற்றிமாறன். வெற்றிமாறன் படம் இல்லை, வெற்றிமாறன் எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. வெற்றிமாறன் எடுத்தால் இப்படிலாம் வந்து எடுத்துக்க மாட்டாப்ல. ஐயோ மட்டம் பெரிய வெற்றிமாறன் எடுத்ததுலேயே மொக்க படம்னா வந்து இதே. வந்து அவரோட கதை இந்த பாலுமேந்திரா ஸ்டூடெண்ட் இல்லாத மாதிரி படம் அப்படின்னா வந்து பொல்லாதவை. ஆனால் பொல்லாதவை பார்க்க நல்லா இருக்கும், திரைக்கதைலாம் நல்லாயிருக்கும், மற்ற எல்லா இடமே நல்லாயிருக்கும். ஆனால் சும்மா இருக்க படம் எப்படா முடியும் இருக்காங்க. இவங்க பேச தோழர்னு சொன்னாலே நமக்கு அப்படி காண்டாகுது. ஆண்டாலே இவங்களை வந்து இந்த குண்டுலாம் தயாரிப்பாங்க, அந்த படத்தில் தயாரிப்பாங்க, அதை தூக்கி அவங்க மேலே போட்டு விட்ருண்டா, தோழர் சொன்ன ஸ்கிரீனில் போட்டுருண்டா அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, படம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. நீங்களும் போங்க. இப்போ வந்து கத்திய போனாங்களா இவங்க பேசியே கொள்கிறாங்க. வேற என்ன செய்ய? தமிழ் படைப்புலாம் வந்துக்கிட்டு இருந்தால் நான் 2024 வந்த படத்தில் வெற்றிமாறன் படம் தான் மாசாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வெற்றிமாறனுக்கு படம் இப்படி புகையும்னு யார் எதிர்பார்த்தா வந்து மற்றபடியும் நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி நடிப்புலாம் அருமையாக நடிப்பு. அது மாதிரி வந்து சேத்தனா வந்து வில்லன் கேரக்டர் நமக்கே கடுப்பு வரும், அவ்வளோ வந்து கொடூரமாக நடிச்சிருக்காப்புல சேத்தன் வில்லன் கேரக்டரு. இந்த ராஜீவ் மன்னன் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அடுத்து வந்து இளவரசு நல்லா நடிச்சிருக்காப்புல. இதில் கூட என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு காமெடி ஒன்று இருக்கு. இளவரசு வந்து ஃபஸ்ட்டு சீனே உள்ள வருவார், என்ன வந்து அடித்து உடச்சி இழுத்துட்டு போயிருக்கீங்க, துப்பாக்கி சூடு நடத்திருக்க ஏரியாவுக்குள்ள
ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடந்த சொல்லுவார், துப்பாக்கி சூட்டில் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்ல மாட்டியா, இதுவும் நம்ம மாட்டியா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் துப்பாக்கி சூட் நடந்ததே அவனை வந்து விஜய் சேதுபதியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருவாங்க. அதை மட்டும் சொல்ல மாட்டாங்களா, அவர் தனியாக கூட்டு போய் விஜய் சேதுபதி பிடிச்சிட்டா, அவரை வந்து பெருமாள் வாத்தியாரை பிடிச்சிட்டா இருக்குமாங்க, என்னங்கடா கொடுமையாக இருக்குது, அவன் இன்னமா தெருவில் இருக்கவன் சொல்லியிருக்க மாட்டானா, ஒரு மினிஸ்டர்டா அவன் கட்சிக்காரன் இந்த ஏரியாவில் இருப்பேன் அவன் சொல்லியிருக்க மாட்டானா. படம் ஃபுல்லாக கிரிஞ்சுத்தனமாக இருக்குது. வந்து விஜய் சேதுபதி நடிப்பு, மஞ்சு வாரியர் நடிப்பு, இளையராஜா மியூசிக் அதெல்லாம் மாசு, விசுவல் நல்லாத்தே இருக்குது. ஆனால் படம் போக மாட்டேது, கத்துறாங்க. நமக்கு தோழர் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம வந்தாலும் தோழர் பேசுவான். அவன் பிரச்சாரத்துக்கு நம்மளை பயன்படுத்திட்டாங்க. என்ன செய்ய? வணக்கம் தமிழை போட்டு.